அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சென்னை மண்ணடியைச் சேர்ந்த அந்த சகோதரர்கள் அனுப்பியிருக்கிற கேள்வி பட்டியல்ல ஒவ்வொரு கேள்வியாக நம்ம பார்த்து வருகிறோம். அதுல அவர்களுடைய இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டா, நீங்கள் தமிழாக்கம் செய்த திருக்குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 102வது வசனத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது ஹாரூத் மாரூத் என்பவர்கள் ஷைத்தான்கள், மனித ஷைத்தான்கள் என்று குறிப்பிட்டுள்ளீர்கள். ஆனால் எல்லோரும் அவரை ஹாரூத் மாரூத் வானவர்கள் என்று சொல்கிறார்கள். அனைவருடைய கருத்துக்கு எதிராக யாரும் சொல்லாத ஒரு கருத்தை குர்ஆனுக்கு மாற்றமாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்று அந்த மாற்று கருத்துடையவர்களிடத்திலே நாங்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது கேட்கிறார்கள் அப்படின்னு இந்த கேள்வி கேட்கிறாங்க. அதாவது 5வது அத்தியாயம் 102வது வசனத்தில் அந்த சிஹர் சூனியத்தை பற்றி ஒரு வசனம் இடம்பெற்றிருக்கிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, ஒத்தபவு மாத்தத்துரு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் கூறியதை அவர்கள் பின்பற்றினார்கள். அலா முல்கி சுலைமான், சுலைமானுடைய ஆட்சியின் போது ஷைத்தான்கள் கூறியதை இவர்கள் யகூதிகள் பின்பற்றுகிறார்கள். ஒமா கபர சுலைமானு, சுலைமான் நிராகரிப்பவராக இருந்ததில்லை. வலாக்கின்ன ஷயாத்தீன கபரு, ஷைத்தான்கள் தான் நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள். யுஅல்லிமூனன் நாஸ சிஹர, சிஹரை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து, சிஹரை சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து ஷைத்தான்கள் தான் நிராகரிப்பவர்களாக ஆனார்கள் அப்படின்ற அந்த வசனம் தொடர்கிறதுங்க. இந்த அளவுக்கு உள்ள வாசகத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னா என்ன விளங்குதுன்னு கேட்டா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஷைத்தான்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த சூனியத்துக்கும் சுலைமான் நபிக்கும் சம்பந்தம் இல்ல. உமா கபர் சுலைமானும், சுலைமான் சூனியம் செய்பவராக இருந்ததில்லை. உலாக்கின்ன ஷயாத்தீன கபரு, ஷைத்தான்கள் தான் காபிராகி போயிட்டாங்க. யுஅல்லிமூனன் நாஸ சிஹர, மக்களுக்கு சிஹரை கற்றுக் கொடுத்து ஷைத்தான்கள் காபிராயிட்டாங்க அப்படின்னு இந்த வசனம் துவங்குகிறது. இதுல என்ன விளங்குது? சுலைமான் நம்ம செய்த தமிழாக்கம் சரியில்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அதற்காக நான் அந்த வசனத்திலிருந்து முதல்ல விளக்குறேன். பிற அறிஞர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க என்பதை நான் 2வது சொல்றேன். அப்ப ஷைத்தான், சுலைமான் நபி தான் இந்த சிஹரை எங்களுக்கு சொல்லி தந்தாரு என்று அன்றைய காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் தங்களுடைய இந்த ஏமாற்று வேலைக்கு, சிஹருங்கிற சூனியம்ங்கிற ஏமாற்று வேலைக்கு சுலைமான் நபியை துணைக்கு அழைச்சிருந்தாங்க. அப்பதான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த சிஹரை சொல்லிக் கொடுக்கிறது காபிர் செய்யற வேலை. சுலைமான் உமா கபர சுலைமான், அவர் காபிரா இருக்கலன்னு என்ன அர்த்தம்? அவர் சிஹரை கற்றுத் தரல. வலாக்கின்ன ஷயாத்தீன கபரு யுஅல்லிமூனன் நாஸ சிஹர, ஷைத்தான்கள் தான் சிஹரை கற்றுக் கொடுத்து காபிர் ஆயிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப இந்த சிஹர் ஷைத்தான்கள் மூலமா வந்துச்சுன்னு வழங்கிருச்சு. ஷைத்தானா யாரு? இந்த ஒரிஜினல் ஷைத்தானா இல்ல. ஏன்னா அந்த ஷைத்தான் சிஹரை கற்றுக் கொடுத்து காபிரா வேண்டியது இல்ல, ஆல்ரெடி காபிரா தான் இருக்கிறான். இந்த வசனம் எப்படி இருக்குண்டா, வலாக்கின்ன ஷயாத்தீன கபரு, ஷைத்தான்கள் தான் காபிரா இருந்தாங்க. யுஅல்லிமூனன் நாஸ சிஹர, மக்களுக்கு சிஹரை கற்றுக் கொடுத்து ஷைத்தான்கள் காபிராகிவிட்டார்கள் வருது. அப்ப சிஹரை கற்றுக் கொடுத்து ஷைத்தான் காபிராயிட்டான்னு சொல்லும் பொழுது இது மலக்கு ஷைத்தானையும் குறிக்கல, மனித ஷைத்தானை தான் குறிக்கிறது. மனுஷன்ல சில ஷைத்தானோ இருந்து சிஹருங்கிறத சுலைமான் நபி காலத்துல சொல்லி கொடுத்து அதன் மூலம் அவங்க காபிராகி போயிட்டாங்க அப்படின்னு இதுல இருக்குது. இது வரைக்கும் உள்ள என்ன வழங்குதுன்னு கேட்டா, சுலைமான் நபிக்கும் சிஹருக்கும் சம்பந்தம் இல்ல. அவங்க காலத்துல சில ஷைத்தானோ இருந்தாங்க, அவங்க சிஹரை கற்றுக் கொடுத்தாங்க, அதனால காபிராகி போயிட்டாங்கன்னு வழங்கிடுது. இந்த இதுல குழப்பம் கிடையாது. இது ஷைத்தான், இந்த இடத்துல ஷைத்தான் மனுஷனை தான் குறிக்குது, ஷைத்தானை குறிக்காது. ஏன்னா ஷைத்தான் ஏற்கனவே காபிரா இருக்கான், சிஹரை கற்றுக் கொடுத்து புதுசா காபிரா வேண்டியது இல்ல. அவன் எப்ப அல்லாஹ்வுடைய முதல் கட்டளையை நிராகரிச்சுட்டானோ அப்ப அவன் காபிராகி போயிட்டான். சிஹரை கற்றுக் கொடுத்து காபிரா ஆயிட்டாங்கன்னு சொன்னா, காபிரா இல்லாத ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து காபிரா ஆயிட்டான்னு அர்த்தம் செய்யணும். அதுக்கப்புறம் வமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த வானவர்கள், அந்த 2 வானவர்களுக்கும் அது அருளப்படவில்லை. வமா உன்சிலன்னா அருளப்படவில்லை, அருளப்பட்டது என்று ஒரு அர்த்தம் வரும். அருளப்பட்டதை பின்பற்றினார்கள் சில பேர் செய்வாங்க, அது தப்பு. ஒமா உன்சிலங்கிற எதிர்மறையா தான் சொல்லணும். ஏன்னா ஒமா கபரை என்பதற்கு பக்கத்தில் அது அமைதி இருக்கிறது. மா கபரண்டா நிராகரித்தவராக இருக்கவில்லை, இல்லைன்னு அர்த்தம் மாவுக்கு.
அதே மாதிரி ஸ்டைல்ல தான் அடுத்து தொடர்ந்து வருகிறது. சுலைமானும் நிராகரிப்பவராக இருக்கவில்லை. ஒமா கபர ஒமா உன்சில் அகல் மலக்கைனி, அந்த 2 மலக்குகளுக்கும் இது அருளப்படவில்லை அப்படின்னு வருது. பாபில பாபில்ங்கிற ஊர்ல வச்சு அந்த 2 மலக்குகளுக்கு அருளப்படல அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அந்த 2 மலக்குன்னா யாரு? மலக்கை நின்றா வெறும் மலக்குன்னு அர்த்தம். அல் மலக்கை நின்றா அந்த 2 மலக்குன்னு அர்த்தம். அந்த 2 மலக்கு என்று சொல்வதா இருந்தா அதுக்கு முந்தி எந்த 2 மலக்கையாவது குர்ஆன்ல பேசி இருக்கணும். கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு 5-6 வசனத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா மன்கான் அதுவும் இல்லாஹி வ மலாயிகத்திஹி வ ஜிப்ரீல வ மீகாயில ஃபஇன்னல்லாஹ அதுவும் லில் காஃபிரீன். யார் அல்லாஹ்வுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வும் எதிரியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுக்கு முந்தைய வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். அப்ப அந்த 2 வானவர்கள் அப்படின்னு சொல்வது இதுக்கு முந்தி எந்த வானவர்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறதோ அந்த வானவர்கள் என்றுதான் கருத்து கொள்ளணும். அப்ப அல் மலக்கைனி என்று சொல்வது அது இதுக்கு முந்தி அது எங்க வருதுன்னு கேட்டா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது 102வது வசனம் தானே. அந்த ஜிப்ரீல் மீகாயில பத்தி எந்த வசனத்துல வருதுன்னா 97 98ல வருது. 98ல வருது. 98வது வசனத்துல என்ன வருது? இதே பக்ராவுல 98ல வரும் 4 வசனம் தள்ளி இது வருது. 98 வசனத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, மன்கான் அதுவல் இல்லாஹி வ மலாயிகத்திஹி வ ஜிப்ரீல வ மீகால. யார் ஒருத்தன் அல்லாஹ்வுக்கும் மாணவர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கு எதிரியா இருக்கிறானோ அல்லாஹ் அவங்களுக்கு எதிரின்னு சொல்லி அந்த வசனம் இருக்குது. அதுக்கு ஒரு 4 வசனம் கழிச்சு தான் அந்த 2 மலக்குன்னு வருது. இப்ப அந்த 2 மலக்கு என்பது இதுக்கு முந்தி இடம்பெற்ற ஜிப்ரீல் மீகாயில தான் குறிக்கும். இந்த சிஹ்ர் என்ற கலைய ஜிப்ரீல் மீகாயில் தான் சொல்லி தந்தாங்க என்று சொல்லி யூதர்கள் அன்னைக்கு ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதுதான் அல்லாஹ் மறுக்கிறான். இது சைத்தான் தான் உனக்கு சொல்லி தந்தது. இதுக்கு சுலைமான் நபிக்கு சம்பந்தம் கிடையாது. இதுக்கு அந்த 2 மலக்குக்கு சம்பந்தம் கிடையாது. வஹி கொண்டு வர்ற மலக்கு இருக்காங்களே அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுப்பா. ஜிப்ரீல் மீகாயிலுக்கெல்லாம் இதுல நீ சம்பந்தப்படுத்துறது தப்பு. ஒமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த 2 மலக்குகளுக்கு அருளப்பட்டது இல்லைன்னு முடிஞ்சு போச்சு. இவங்க சில ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதுக்கு அடுத்து ஹாரூத் மாருத்துன்னு வருது. இந்த ஹாரூத் மாருத்துன்னு மலக்கைனிக்கு அப்புறம் வந்த உடனே ஒரு ஹாரூத் மாருத் தான் 2 மலக்குன்னு விளங்கிட்டாங்க. அப்படி சொல்வதா இருந்தா அல் மலக்கைனி இந்த அல் போட்டா அதுக்கு முன்னாடிதான் அதை பற்றி கூறப்பட்டிருக்கணும், பின்னாடி கூறப்படக்கூடாது. அந்த 2 மனிதர்னு சொன்னோம்னு சொன்னா அதுக்கு முந்தி 2 பேரை பத்தி பேசி இருக்கணும். அந்த குதிரை அந்த கழுதை அந்த நாயின்னு சொன்னா முன்னாடி ஒரு நாயை பத்தி பேசி இருந்தா தான் அந்த நாயின்னு சொல்ல முடியும். அப்ப அந்த 2 மலக்கு என்று சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி ஏதாவது மலக்கை பத்தி பேசியிருக்கான்னு தான் தேடி பார்க்கணும். தேடி பார்த்தோம்னு சொன்னா ஜிப்ரீல் மீகாயில் என்ற 2 மலக்குகளை பற்றி பேசப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பிந்திதான் ஹாரூத் மாருத்னு வருது. இந்த ஹாரூத் மாருத் மலக்குன்னு சொல்றதுக்கு கிராமர் படியும் சரியா வராது. ரெண்டாவது இந்த ஹாரூத் மாருத் என்னன்னு கேட்டா சைத்தான், அதான் அரபுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா பதில் ஒரு வகை இருக்குங்க. பதில்னா ஒரு இடத்தில் பொதுவாக சொன்ன விஷயத்தை குறிப்பாக விளக்குவாங்க, அதுக்கு பேர் பதிலுங்கிறது. சைத்தாங்க சொன்னாங்க, அதாவது இந்த நாள் சொன்னாங்கன்னு சொல்லுவது. சைத்தான்கள் சொன்னார்கள் பொதுவா சொல்லிடுவோம், எந்த சைத்தான் தெரியாது. சைத்தான்கள் தான் சொன்னாங்க, அதாவது ஹாரூத்தோ மாரூத்த, அதாவதுங்கிற அர்த்தத்துக்கு வரக்கூடியது பதில். அதாவதுங்கிற கருத்து கொடுத்தோம்னா அதை பதில் என்று சொல்லுவாங்க அரபு இலக்கணத்துல. அப்ப சைத்தான்கள் கூறியதை பின்பற்றினார்கள், ஹாரூத்த மாரூத்த, அதாவது ஹாரூத் மாரூத் சொன்னதை பின்பற்றினார்கள். அதாவதுங்கிற அர்த்தத்துலதான் ஹாரூத் மாரூத்த யூஸ் பண்ணணுமே தவிர இதை கொண்டு மலை கூட சேர்க்க கூடாது. ஏன் சேர்க்க கூடாதுன்னா 2 காரணம். ஒன்னு, அந்த 2 வானவர்கள் வந்ததுனால பிந்தி உள்ள ஹாரூத் மாரூத்த கொண்டு அதுல ஜாயின் பண்ண இயலாது. அந்த 2 சொன்னா அதுக்கு முந்திதான் போய் தேடணும். இது ஒரு முதல் காரணம். 2வது காரணம் என்னன்னு கேட்டா, மலக்கு ஹாரூத் மாரூத்தோட இதை கொண்டு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஹாரூத் மாரூத் என்ற மலக்கு உங்க கருத்துப்படி, அதாவது நம்முடைய எதிர்கருத்து உடையவர்களுடைய வாதப்படி ஹாரூத் மாரூத் மலக்கா போயிட்டாங்களா, மலக்குகள் சிகரை கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்ல வர்றாங்க அவங்களுடைய மொழிபெயர்ப்பு பிரகாரம். அப்ப சிகரை கற்றுக் கொடுக்கிறது காபிராக்கிற குற்றம் எல்லாம் சொல்லிவிட்டான். சிகரை போய் சொல்லிக் கொடுக்கிறவங்க எல்லாம் காபிராயிருவாங்க, இஸ்லாத்தோட்டு வெளியே போயிருவாங்க. சூனியத்தை சொல்லிக் கொடுத்தா இஸ்லாத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எல்லாம் சொல்லிவிட்டான். அவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றத்தை மலக்குகள் செஞ்சார்கள் என்று சொல்வது நல்ல கருத்தான். மலக்கு அப்படி செய்ய மாட்டாங்க என்று சொல்வது கெட்ட கருத்தான். சைத்தான் தான் இதை சொல்லிக் கொடுத்தாங்கிறது கெட்ட கருத்தான். மலக்கு எல்லா திருவாலயத்தனமும் பண்ணாங்கன்னு சொன்னா அது நல்ல கருத்தான். ஹாரூத் மாரூத்த மலக்குன்னு ஆக்கி யார் என்னத்தை உண்டாக்க நினைக்கிறாங்க? மலக்குங்கிறவரு ஏமாத்துவாரு, மலக்குங்கிறவர் பிராடு பண்ணுவாரு,
மலக்குங்கிறவரு சுனியத்தை கற்றுக் கொடுப்பாரு, மலக்குங்கிற அல்லாஹ்வை நிராகரிப்பாரு, மலக்குங்கிறவரு நரகத்துக்கு போவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து வந்தால் அவருக்கு சந்தோஷமா இருக்கு. காலகாலமா சொல்லிட்டாங்கல்ல, அதை ஒத்தி இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கிறது. ஏன் ஹாரூத் மாருத்த மலக்கு இல்லைங்கிறது தெரியுமா? மலக்குகளுக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்கிறது. ஆமன்து பில்லாஹி அல்லாஹ்வை நம்புறோம்னு சொல்றோம், மலாயிகத்துக்கு மலக்க நம்புறோம்னு சொல்றோம். மலக்க நம்புறதா சொன்னா போதுமா? மலக்குகளை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்ப வேண்டும். வேதங்களை நம்புவது என்றால் வேதங்களை எப்படி நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான், அப்படி நம்பணும். மலக்குகளை நம்பணும்னு சொன்ன உடனே என்ன பண்ணணும் தெரியுமா? மலக்கை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படி தேடி பார்க்கணும். என்ன தேடி பார்க்கணும்? அவர்களை சப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தங்கள் இறைவனுடைய புகழை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அதான் மலக்குடைய வேலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் பொழுது என்ன தகுதியை வச்சு அப்ஜெக்ஷன் பண்ணாங்க? நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக, இறைவா இவரை போய் படைக்க போறிய, இவர் சரியானதையும் தப்பானதையும் மாறி மாறி செய்யற அல்ல இவரு, நாங்க எப்ப பார்த்தாலும் உன்னை போற்றி புகழ்ந்து துதித்துக் கொண்டிருக்கிறோமே, அப்படி ஒரு படைப்பு இருக்கல, இப்படி ஒரு படைப்பு தேவையான்னு கேட்டாங்க. மாணவர்களுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதும் தக்தீஸ் செய்வதும் தூய்மைப்படுத்துவதும் அவர்களுடைய வேலை. அந்த மாதிரி தன்மை உடையவர்கள் லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் ஆணையிட்டதை மீற மாட்டார்கள், யஃபாலூன மா யுமரூன், கட்டளையிடப்பட்டதை செய்து முடிப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆன்ல அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறான். லா யஸ்பிகூனஹு பில் கௌலி, அவனுக்கு முந்தி பேச மாட்டார்கள், ஒம்பி அம்ரிஹி யாமலூன், அவனுடைய கட்டளையை தான் செய்வாங்களே தவிர முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்டிபிகேட்டும் வானவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கறான். இந்த மாதிரி ஒரு நல்ல சொல்ல போனா அவங்க நம்மள மாதிரி மலஜலம் கழிக்க மாட்டாங்க, மனிதனுக்கு மாதிரியான தேவைகள் அவங்களுக்கு இருக்காது. இப்ப இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அதுக்கு முந்தி வந்த நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ் அனுப்பி வச்சான்ல, அனுப்பி வச்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதனை ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா? இவர் நாங்க திங்கிற மாதிரி இவர் திங்கிறாரு, எங்களை மாதிரி நோயாய்ப்படுறாரு, எங்களை மாதிரியே எல்லாம் வியாபாரம் பண்றாரு, தொழில் பண்றாரு, சம்பாதிக்கிறாரு, நோய்வாய்ப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, கவலைப்படுறாரு, இவர் எப்படி எல்லாருடைய தூதரா இருக்க முடியும்? அல்லாஹ் தூதனை மலக்கு அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, லவ்கான பில்லருளி மலாயிகத்தும் முத்துமையின்னீன எம்சூன பில்லருளி, இந்த பூமியில மலக்குகளே நடமாடி கொண்டிருந்த இருப்பார்களே, ஆனால் இல்ல அன்சல்னா மினல் மலாயிகத்தி ரசூலா, மலக்கு ரசூலா அனுப்பியிருப்போம். மனுஷனுக்கு மனுஷனையும் மலக்குக்கு மலக்கையும் அனுப்பணுமே தவிர மனிதனுக்கு வழிகாட்ட மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்க எதுக்கு மலக்கு போய் அனுப்பணும்? அனுப்ப மாட்டேங்கிறான்ல. மலக்கு அனுப்புனா நாங்க இறைத்துவன் ஏத்திருப்போமே, மனுஷனை போட்டு எதுக்கு அனுப்பணும் அவர்கள் கேட்கும் போது அல்ல என்ன சொல்ல தெரியுமா? நீ மலக்குன்னு சொல்லி உனக்கு மலக்கு அனுப்புறேன், மனுஷனை கேட்டா மலக்கு அனுப்ப சொல்றீங்க, முடியாதுதாங்கிறான்ல. அப்ப மனிதனுக்கு சொல்லித்தர நான் மலக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அதுக்கெல்லாம் எதிராக மனிதனை கெடுக்கிறதுக்கு எல்லாம் அனுப்பி வச்சானா, இருக்கிற சைத்தான் பத்தாதுன்னு சொல்லிட்டு மலக்க வேற சைத்தான் ஆக்கி எல்லாம் அனுப்பி வச்சாங்கிறாங்க பாருங்க. இருக்கிற சைத்தானோட தப்பிக்க முடியல, இதுக்கு மேல கூட எல்லாம் என்ன செய்யறான்? அது கதை வேற. என்ன கதை? அல்லாஹ் சொன்னாங்களே, யா அல்லாஹ் நீ எப்ப பார்த்தாலும் மனிதர்களை நீ பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அநியாயம் பண்றாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னானா, இல்ல இல்ல உங்களுக்கு அந்த ஆசாபாசத்தை கொடுத்தால் நீங்களும் காணா போயிருவீங்க தான். அல்லாஹ் எங்க கொடுப்பாப்பன்னு சவால் விட்டாங்களாம். உடனே அல்லாஹ் மனிதனுக்குரிய அந்த உணர்வுகளையும் ஆசாபாசத்தையும் கொடுத்தானா. உடனே அவங்க அந்த சிகர்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்களாம். வந்து என்ன செஞ்சாங்களாம்? பூமிக்கு வந்த உடனே முதல்ல தண்ணி அடிச்சாங்களாம், ஒரு போதை வந்தான், ஒரு பொம்பளை பிடிச்சாங்களாம், அப்படி பண்ணாங்களா இப்படி பண்ணாங்களாம், கடைசியில எல்லா தப்பையும் பண்ணிவிட்டாங்கன்ற மாதிரிலாம் கிறிஸ்தாவை எழுதி வச்சிருக்காங்க. இதுலதான் ஆறுத்து மாறுத்து வர்றாரு. மலக்கு எந்த ரூட்ல வர்றாருன்னு கேட்டா அல்லாட்ட சவால் விட்டு வந்தாராம். சவால் விடுவாங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் போது ஒரு கேள்வியா கேட்டாங்க. அல்லாஹ் சுட்டி காட்டினவனே, அல்லாஹ் சுப்ஹானக, அல்லாஹ் நீ தூயவன், லா இல்மலனா இல்லாம அல்லம்தனா, நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர வேற இல்மு எங்களுக்கு கிடையாது, அல்லாஹ் தெரியாம சொல்லிவிட்டோம், எங்களை மன்னிச்சிடலான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு மனிதனை படைத்ததற்காக நம்ம செய்த ஆட்சேபனை தப்பு என்று ஒத்துக்கொண்டவர்கள் மலக்குகள். ஒத்துக்கொள்ளாத ஒருத்தர் இருந்தா சைத்தான் இப்லீஸான வெட்டியாச்சு. மத்த எல்லாம் மலக்கு சுத்தமான ஆளுக்கு தான் மிச்சமா இருந்தாங்க. அவன் கூட ஜின் இனத்தை இருந்தாலும் மறுத்தான். மலக்கு இனமா இருந்தா மறுத்திருக்க மாட்டான். அந்த மாதிரி கேரக்டர் அவங்க படைக்கப்படவில்லை. ஜின்னு இனத்தை சேர்ந்தவனை கொண்டு அதை கொண்டு சேர்த்து விட்டு இருந்ததுனால அவன் என்ன விட்டான்? மறுத்து விட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப அந்த மாதிரி மனிதனை படைத்ததனுடைய நியாயத்தை அல்லாஹ் உணர வச்ச பிறகு ரொம்ப காலத்துக்கு கூட மறுபடியும் அவங்களுக்கு சவால் விடுறான். அல்லாட்ட சவால் விட்டு இங்க அழிஞ்சு பாருன்னு இப்படி சொல்லுவாங்களா மலக்கு? அப்ப மலக்குகளுக்கு உள்ள அந்த தன்மைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன வேற இந்த செஞ்சிருக்கிறாங்க இவங்க வாழப்படி? மலக்கு சிகரெட் கற்றுக் கொடுக்க வந்தாங்களாம்.
சிகரை கற்றுக் கொடுத்தால் அவன் காபிராயிருவான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த கற்றுக் கொடுத்தவங்களே சொன்னாங்களாம், இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர், நாங்க சோதனையா வந்திருக்கோம்ப்பா, நீ காபிராயிராத, கற்றா காபிராயிருவ என்று அவங்களே சொன்னாங்கன்னு வரை சொல்லிக்கிறது அந்த வசனத்தில் இருக்கிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மலக்குகளுடைய கண்ணியத்தை உயர்த்தக்கூடிய அர்த்தத்தை நாம செய்திருக்கிறோம். அது இலக்கணத்தில் உள்ள அர்த்தம். என்ன அர்த்தம்? வானவர்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று நாம அர்த்தம் செய்கிறோம். வானவர் தான் சிகரை சொல்லி தந்தார் இவங்க அர்த்தம் செய்யறாங்க. எது தீனுக்கு ஏற்றது, எது இறைவனுடைய கண்ணியத்துக்கு ஏற்றது, எது குர்ஆனுடைய மற்ற வசனங்களோட ஒத்து போகக்கூடியது, எது மலக்குகளுடைய கௌரவத்தை உயர்த்தக்கூடியது, எது இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்காதுன்னு யோசிச்சு பார்க்க வேணாமா? இத்தனை வருஷமா உங்களுக்கு தப்பா இருக்குன்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அதை நாங்களும் சொல்லணுமா? இதை விளங்கிக் கொள்ளணும். அதனால நாம சொன்ன அர்த்தம் தான் கரெக்ட். ஹாரூத் மாரூத் சைத்தான் தான், மனித சைத்தான் தான். அவங்க சொல்ல கேட்டுதான் நாசமா போயிட்டாங்க. சுலைமான் நபி இந்த சிகரை சொல்லி கொடுக்கல, ஜிப்ரீல் மீகாயிலுக்கு இந்த சிகருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நம்முடைய மொழிபெயர்ப்புல தமிழாக்கத்துல அர்த்தம் செஞ்சிருக்கிறோம். இதுதான் நியாயம். சரி, இது நம்ம சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. அதே நேரத்தில் தப்சீர்லயே சிறந்த தப்சீர் என்று இவங்க எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த குரூப் எல்லாருமே, நம்மளை விமர்சிக்கக்கூடியவர்கள், இந்த கருத்தை உலகத்தில் இவங்க தான் முதல்ல சொல்லியிருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்களே, அவங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இப்னு கசீர்ங்கிற ஒரு நூலு தமிழ்ல போட்டிருக்கிறாங்க. இப்னு கசீர் தப்சீர் இப்னு கசீர்ங்கிறத தமிழ்ல வெளியிட்டிருக்கிறார்கள். இதுல இது 102வது வசனத்துக்கு 102வது வசனத்துக்கு இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த விளக்கத்தை சொல்லிட்டு வர்றாங்க. சொல்லிட்டு வரும்போது இவருக்கு முந்தின சீனியர் முஃபஸ்ஸிர் குர்துபி இமாம். இப்போ குர்துபி இருக்கு, குர்துபில இந்த கருத்து இருக்கிறது. குர்துபில கூட நீங்க எடுத்து பார்த்துடலாம். குர்துபி பார்க்க இயலாங்கிறதுனால குர்துபி என்ன சொல்கிறார் என்பதை இப்னு கசீர் தன்னுடைய தஃப்சீர்ல கொண்டாந்து என்ன செய்யறாரு, நுழைச்சு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா, அடுத்து 268ஆம் பக்கம் தமிழ்ல வெளியிடப்பட்ட தஃப்சீர் இப்னு கசீருடைய தமிழாக்கம். இதுல சுன்னத் ஜமாஅத் உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பங்கெடுத்து இதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதை இந்த அரபி மூலத்தை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன வருதுன்னு கேட்டா, அடுத்து பாபிலோனில் இருந்த ஹாரூத் மாரூத் ஆகிய இரு வானவர்களுக்கு அருளப்பட்டதையும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அவ்விருவரும் நாங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள ஒரு சோதனையாக உள்ளோம், எனவே நிராகரிக்க வேண்டாம் என்று கூறாதவரை யாருக்கும் அதை கற்றுக் கொடுப்பதில்லை என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இந்த வசனத் தொடரின் பொருள் தொடர்பாக அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. ஹிஜ்ரி 700 உள்ளவர் இந்த இப்னு கசீர். இப்ப தமிழ்ல இப்ப நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க, கருத்து வேறுபாடு எப்ப காணப்படுதான்? 700 சொல்றாரு, கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. எப்படி கருத்து வேறுபாடு? அறிஞர்கள் யாரும் சொல்லாது சொல்லிவிட்டோங்கிறாங்கல்ல, இப்னு கசீர் சொல்றாரு, அறிஞர்கள் சிலரது கருத்தாவது அவ்விருவானவர்களுக்கு அருளப்பட்டது என்பதை குறிக்க மூலத்தில் வமா உன்சில அலல் மலக்கைன் எனும் சொற்றொடர் ஆளப்பட்டுள்ளது. நான் உள்ளதை அப்படி படிக்கிறேன், கையில மடியில போடல, இந்த புஸ்தகத்தில் உள்ளதை நான் அப்படி படிக்கிறேன். இப்ப அதாவது வமா உன்சில அலல் மலக்கைன் எனும் சொற்றொடர் ஆளப்பட்டுள்ளது. இதில் மா எனும் இடைச்சொல் எதிர்மறையை குறிக்கும். அப்படித்தான் அர்த்தம் செஞ்சிருக்கோம். விரிவுரையாளர் குர்துபி அவர்கள் கூறியதாவது, மா எதிர்மறையை குறிக்கும். மா உன்சிலன அருளப்படவில்லை, இல்லைங்கிற அர்த்தத்தை தரும். அத்துடன் வமாவில் உள்ள வாவு வாவு என்னும் இணை இடை சொல்லானது முன்னர் கூறப்பட்ட வமா கபர சுலைமானு, சுலைமான் நிராகரிக்கவில்லை என்ற வாக்கியத்தின் தொடர்ச்சியாகும். சுலைமானும் நிராகரிக்கவில்லை, மலக்குகளுக்கும் அருளப்படவில்லை, அந்த 2 மலக்குக்கும் அருளப்படவில்லை. இப்படி கையை காட்டி பேசினா நான் சொல்றேன்னு வச்சுக்கிறேங்க, காட்டாம பேசினா படிக்கணும்னு வச்சுக்கிறேங்க. இது பயிற்சி முடிக்கிற வரைக்கும் இப்படி காட்டினா நான் இடையில பூந்து சொல்றேன்னு அர்த்தம். இப்படி காட்டாம பேசினா அது உள்ளே படிக்கணும்னு விளங்கிக்கிறேங்க. அப்ப விரிவுரையாளர் குர்துபி அவர்கள் கூறியதாவது, மா எதிர்மறையை குறிக்கும். அத்துடன் வமாவில் உள்ள வாவு என்னும் இணை இடை சொல்லானது முன்னர் கூறப்பட்ட வமா கபர சுலைமானு என்ற சுலைமான் நிராகரிக்கவில்லை என்ற வாக்கியத்தின் தொடர்ச்சியாகும். இதன்படி சுலைமான் நிராகரிக்கவில்லை, மாறாக சைத்தான்களே நிராகரித்தனர். அவ்விருவானவர்களுக்கு அந்த சூனியக்களை அருளப்படவில்லை என பொருள் விரியும். நம்ம போட்ட அர்த்தம் அப்படி வருது. அடுத்து இதன் மூலம் வானவர்களான ஜிப்ரீலும் மீகாயிலும் சூனியத்தை
பூமிக்கு கொண்டு வந்தார்கள் என்ற யூதர்களின் கருத்து பொய் என நிரூபிக்கப்படும். சொன்ன கூட வருதா? இதுக்கு முந்தைய ஹாரூத் மாரூத் ஜிப்ரீல் மீகாயில பத்தி பேச வந்துச்சுல, அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற கருத்து வந்துருச்சான். அடுத்து ஹாரூத்த மாரூத்த என்னும் சொற்றொடர் முன்பு கூறப்பெற்ற அஷ்ஷயாத்தீன் என்ற சொல்லின் அருகமைவு பதில் சொல்லாகும். பதில் அதாவது அர்த்தம் செய்யாமல் அதாவது அது. இதன்படி பாபிலோனில் இருந்த ஹாரூத் மாரூத் ஆகிய சைத்தான்களை நிராகரித்தனர் என்று பொருள் வரும். தாயின் வழங்குதா? இப்னு கதீர் தமிழாக்கம். இதன்படி என்ன அர்த்தமா? ஹாரூத் மாரூத் என்ற சைத்தான்களை நிராகரித்தனர். அதுக்கப்புறம் அதாவது இந்த இலக்கண ரீதியா அவர் போறாரு. சரி, இத்தொடருக்கு சில விட்டு நான் கிராமர்லாம் சொல்றாரு. கிராமர் படி நம்ம சொன்ன அர்த்தம் சரிங்கிற நிரூபிக்கிறாரு. அதை நான் சொன்ன ஒருமைக்கு பன்மை அருகமைவு இதெல்லாம் நிறைய பேருக்கு விளங்காது. அதை விட்டு விளங்குறது விளங்காம வைக்க கூடாது. இலக்கணப்படி கரெக்ட் சொல்லிவிட்டு சொல்றாரு. இத்தொடருக்கு இவ்வாறு அதாவது எப்படி இருந்தாலும் இதன்படி பாபிலோனில் இருந்த ஹாரூத் மாரூத் ஆகிய சைத்தான்களே நிராகரித்தனர், அவர்களே மக்களுக்கு சூனியத்தை கற்பித்தார்கள் என இத்தொடரின் பொருள் அமையும். இத்தொடருக்கு இவ்வாறு பொருள் கூறுவது சிறந்ததும் ஏற்றதுமாகும். மற்ற பொருள்களை பொருட்படுத்த வேண்டியதில்லை என்று குர்துபி அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதுதான் சரியா? வானவர்கள் இல்ல, ஹாரூத் மாரூத் சைத்தான் தான். வானவர்கள் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது ஜிப்ரீல் மீகாயில குறிக்கிறது. அவங்களுக்கு அருளப்படவில்லைங்கிற அர்த்தம் வரும். அருளப்பட்டுச்சுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. மா என்றால் இல்லைன்னு அர்த்தம், எதிர்மறை. மா உன்சிலன்னா அருளப்படவில்லை. அலல் மலக்கு அந்த ரெண்டு மலக்கு, அந்த ரெண்டு மலக்குக்கு அருளப்பட இல்லை அப்படின்னு வர்றதுனால மலக்குகளுடைய கண்ணியம் இங்கே உயர்த்தப்படுகிறது. கற்றுக் கொடுத்தார்கள் வர்ற இடத்துல சைத்தான சேர்த்துக்க. மலக்குகளுக்கு அருளப்படவில்லைங்கிறது ஜிப்ரீல் மீகாயில குறிக்கிறது. கற்றுக் கொடுத்தவன் யாருன்னு கேட்டா ஹாரூத் மாரூத். அவங்க செய்தாங்க, இந்த செயலை செஞ்சதுனால காதரா போயிட்டாங்க, அவங்களுக்கு மலக்குக்கு சம்பந்தம் இல்லைன்னு கருத்து வந்துருது. இதெல்லாம் இதுல இருக்குது. அதுக்கப்புறம் மேல அவர் சொல்றாரு, இப்னு ஜரீர் அவர்கள் கூறியிருப்பதாவது, அவ்விருவானவர்கள் மீது யாரும் சொல்லாத ஒண்ண நான் சொல்லிட்டாங்கறாங்கல்ல, குர்துபி சொன்னதை அதை எடுத்து இப்னு கசீர் எழுதுனது நான் எழுதியிருக்கிறேன். கரெக்டா இருக்கிறதுனால ரெண்டு கருத்துல இந்த கருத்து கரெக்டா இருக்கிறதுனால இப்னு ஜரீர் அவர்கள் கூறியிருப்பதாவது, அவ்விருவானவர்கள் மீது அது இறக்கப்படவில்லை என்று இப்னு அப்பாஸ் அவர்களும் பொருள் கூறியதாக அவுஃபி அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மாவுக்கு எதிர்மறை அர்த்தம் இல்லைங்கிற அர்த்தம் கொடுக்கணுமா? இந்த பொருளைத்தான் ரபியூ பின் அனஸ் அவர்களும் தெரிவித்தார்கள். இதன்படி இவ்வசனத்தின் பொருள் இவ்வாறு அமையும். சுலைமான் காலத்தில் சைத்தான்கள் சொல்லிக் காட்டிய சூனியத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். ஆனால் சுலைமான் இறைவனை நிராகரிக்கவில்லை. அவ்விருவானவர்களான ஜிப்ரீல் மற்றும் மீகாயில் மீது சூனியம் இறக்கப்படவில்லை. மாறாக சைத்தான்களை நிராகரித்தனர். பாபிலோனில் இருந்த ஹாரூத் மாரூத் ஆகியோர்தான் மக்களுக்கு சூனியத்தை கற்பித்தார்கள். இந்த கருத்தின்படி பாபிலோனில் இருந்த ஹாரூத் மற்றும் மாரூத் எனும் சொற்றொடர் வாசகத்தில் பின்னால் இடம்பெற்றிருந்தாலும் பொருளில் முன்னால் உள்ளதாக அமையும். இரு வானவர்கள் என்பது ஜிப்ரீல் மற்றும் மீகாயிலை குறிக்கும். இவ்விரு வானவர்களின் வாயிலாகவே இறைவன் சூனியத்தை அருளினான் என யூத சூனியக்காரர்கள் கூறி வந்தார்கள். அவர்களது கூற்று பொய் என்பதை தன் தூதர் முகமது ஸல்லல்லாஹு அவர்களுக்கு தெரிவித்து, அவ்விருவரும் சூனியத்தை கொண்டு வரவும் இல்லை, சுலைமான் சூனியக்காரரும் அல்லர் என இறைவன் தெளிவுபடுத்துகிறான். சூனியம் சைத்தான்களின் வேலை, பாபிலோனில் வைத்து அவர்கள் தாம் அதை மக்களுக்கு கற்பித்தனர் என்றும் அல்லாஹ் விவரிக்கிறான். அவ்வாறு மக்களுக்கு சூனியத்தை முன்னின்று கற்பித்தவர்கள் ஹாரூத் மாரூத் என்ற மனித சைத்தான்கள் ஆவார்கள். ஆகவே ஹாரூத் மற்றும் மாரூத் என்பது இது மனிதர்களின் பெயரே ஆகும் என்று சொல்லி அப்படி போயிட்டே இருக்குன்னு வேற ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. சொன்னாலும் இதான் செய்கிறார். இந்த கருத்து தான் முன்னுரிமை தர்றாரு. அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இவர் சொன்னதுனால எல்லாம் நம்ம ஏற்றுக்கணும் அவசியம் கிடையாது. இப்னு கசீர் சொன்னாலும் சரி, வேற யாரும் சொன்னாலும் சரி, மலக்குகளுக்குன்னு ஒரு கேரக்டர் குர்ஆன்ல இருக்கிறது. அதை மீறுற விதமா யார் சொன்னாலும் ஏத்துக்கிற வேண்டியதில்லை. இதுலயே இப்னு கசீர் சொல்றதை நம்ம ஏத்துக்கிற வேண்டி வருதுன்னு கேட்டா, குர்துபி சொல்றதை நம்ம மற்றவங்க சொல்ல கட்டுக்கதைகளை மலக்க மனுஷனாக்கி அனுப்பி இந்த மாதிரி பண்ணாங்கன்னு கட்டுக்கதை கப்சாவை ஏத்துக்கொண்டு குர்ஆனை மறுக்கிறதை விட
இதை ஏன் தேர்வு செய்யறோம்னு கேட்டா, இது குர்ஆனுக்கு நெருக்கமாக இருக்கிறது, மாணவர்கள் கண்ணியத்தை உயர்த்துகிறது, சிகருடைய இடத்துல வச்சு நிப்பாட்டி பார்க்கிறது, நல்லவனை கெட்டவனாக்குற வேலையை செய்யாம இருக்கிறது என்ற காரணத்திற்காக நம்ம ஏத்துக்கிறோம். அதனால யாரும் சொல்லல, ஒருத்தங்க புத்தகம் சொல்லிட்டாங்கிறாங்களே, அது தவறு. குர்துபி இமாம் அவர்கள் இவங்க சொல்வதா இருந்தா ஆறுத்து கைத்தாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் காட்டி படிக்க கூடாதுன்னா குர்துபி படிக்க கூடாது. முதல் எழுது மதரசாக்கள்ல குர்துபின்னு ஒரு தஃசீரை வச்சு படிக்கிறீங்கல்ல, அதுக்கப்புறம் கொடுத்துங்க போய் மதரசாவில் வச்சுக்கிட்டு ரெஃபரன்ஸ் எடுத்து பாக்குறீங்க குர்துபிய. அவர் எழுதுனா அப்படி எழுதுனா அரபில இருந்தா ஓகே, தமிழ் இருந்தா தப்பாமா? அரபில ஒருத்தர் அந்த கருத்தை எழுதி வச்சிருந்தாரே, ஆனால் அது ஏற்கப்பட்ட தஃசீர் என்றும், அதுல தமிழ்ல வந்து விட்டா இப்படி மறைச்சு நாசமாக்கிட்டீங்க. எது அரபில சொல்லலாமா, தமிழ்ல சொன்னா எப்படி தப்பா போவோம்? அரபில அப்படித்தான் சொல்லியிருக்காரு. தபுரியுடைய தஃசீர் முதல் தஃசீர், அவரே அந்த கருத்தை வலியுறுத்துறாரு. ரெண்டு கருத்தை சொல்றாருல, இந்த கருத்தும் சொல்றாங்க அந்த கருத்தும் சொல்றாங்க, ரெண்டையும் எடுத்து முதல் தஃசீர்னு சொல்லக்கூடிய தபுரி அவர்களுடைய தஃசீர் இப்னு ஜரீர் அவர்கள் என்ன பண்றாங்க, இதை சொல்றாங்க. ரெண்டு கருத்து இருக்குன்னு எடுத்து சொல்றாருல. முதல் தஃசீர் எழுதுற காலத்துல ரெண்டு கருத்துக்கு இடம் தருதுல, ரெண்டு கருத்துக்கு இடம் தரக்கூடிய ஒரு விஷயத்துல எந்த கருத்து அறிவுக்கு ஏற்றதாகவும் மற்ற குர்ஆன் வசனத்துக்கு ஏற்றதாகவும் இருக்கிறதோ அதை எழுதுவது குற்றமா? அதுக்கு பிறகு நீங்க மேல போட்டு பிரச்சனை பண்ணுவீங்களா? அதுக்காண்டி நோட்டீஸ் போடுவீங்களா? அதுக்காண்டி கேசட் வெளியிடுவீங்களா? அப்ப வெளியிடுங்க. முதல்ல குர்துபி சரியில்லை, இப்னு ஜரீர் சரியில்லை, இப்னு கசீர் சரியில்லை, இப்னு கசீர் சொல்லி காட்டுறாரு இப்னு அப்பாஸ் இப்படிதான் சொன்னாரு, இப்னு அப்பாஸும் சரியில்லை, கோபவாதி, அவுஃபிங்கிறவர் சரியில்லை, இப்படி நிறைய பேர் சொன்னாங்க. யார் யார் சொன்னாங்கன்னு பெரிய பட்டியலே வருது இந்த கருத்தை. இந்த பட்டியலில் உள்ள இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்லிவிட்டு என்கிட்ட வாங்க. முதல் சொன்னவங்க அவங்க இருக்கிறாங்க, எனக்கு முன்னாடி சொன்னவர்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் காழ்ப்பு. அதாவதுங்க நல்லா தெரியுதுங்க, இந்த குர்துபில இப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். இப்னு கசீர் சொன்ன உங்களுக்கு தெரியும், உலமா தானே, உங்களை கித்தாப் பார்த்தா தெரியுமா இல்லையா? ரெண்டே காரணத்துக்கு தான் செய்யறாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டா, இந்த சூனியம் மலக்கு மூலமா வந்துச்சுன்னு சொன்னாதான் பொழப்பு நடத்தலாம், கட்டம் ஓதலாம், நூல் முடியலாம், தகடு போடலாம், உனக்கு வச்சிருவேன் மிரட்டலாம், எடுத்துருவேன் சம்பாதிக்கலாம். சூனியத்தை சம்பாதிக்கிறது சைத்தான் சொல்லி கொடுத்தான்னு வந்துட்டா நீ சைத்தான்வாங்க. தன்னை சைத்தான் இல்லைன்னு காத்துக்கிறதுக்காக வேண்டி இந்த சூனியம் சொல்லி மக்களை பிராடு பண்ற கூட்டம் இருக்க, அந்த கூட்டம் இது மலக்கிட்ட இருந்து வந்ததுன்னு காட்ட போறாங்களாம். இருக்கு தொழிலுக்காக பிசினஸுக்காக வேண்டிதான் சூனியத்துக்கு மலக்கு விட்டு இருந்து வந்துச்சு என்று முத்திர குத்துறாங்க. நீ மலக்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு முத்திர குத்துனாலும் சரி, ஓங்கருத்து பிரகாரம் அந்த மலக்கை காட்டுறதான் போயிட்டாரு. மலக்கே கற்றுக் கொடுத்து காப்பீர் ஆயிட்டாரா? நீங்க கற்றுக் கொடுத்தா என்ன கெதிக்கு ஆளாத, உனக்கு இது உதவாது, நீ நீர் அர்த்தம் உனக்கு உதவாது. இன்னும் சில பேருக்கு என்ன இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, அவ்வளவு பல உலமாக்களும் தரிசிமாக்கள் போட்டாங்க. 10 உலமா போட்டாங்கன்னா 10 பேரும் சொல்லி வச்ச மாதிரி இப்படித்தான் போட்டாங்க. ஆறுத்து மாறத்தை மலக்குண்டு போயிட்டாங்க. நம்ம அம்பலப்படுத்திட்டோம்ல, நம்ம உலகம் நம்ம சொல்லலையே சொல்லிவிட்டானே, அப்ப நீ தப்பா செஞ்சுதான் நம்மள கேள்வி கேட்பாங்க, நம்ம முந்திக்கிடுவோம். திருடன் சொல்லுவாங்க, திருடன் என்ன செய்வான், திருடி ஓடும்போது கூட்டம் சேர்ந்துச்சுன்னா அவனும் திருடு கத்துவான், வேற இடத்துல அவன் கத்துவாங்க. திருட்டு போயிருக்கான திருடிக்கிட்டு ஓடுவான், கூட்டம் முடியாத விரட்டிக்கிட்டு அவனும் திருடு கத்துனான்னு வைங்கள, இவனை விட்டுட்டு தாண்டி ஓடிக்கிறாங்க வேற யாரும் தேடிக்கிட்டு. அதான் கதை. தப்பா இருக்கணும், தப்பு பண்ணிட்டாங்க, இப்ப அம்பலமாயி போச்சு, மக்கள் பார்த்து விட்டாங்க. ஹாருத் மாருத் இப்படி ஹாருத் மாருத் மட்டும் இப்படி கதையா தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க, இந்த திருடன் கதையை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளும் தான் தரிசமா போட்டோம், 10-15 அதிகமா வந்துருச்சு, எல்லாரும் ஹாருத் மாருத்தை மலக்கிட்டு போயிட்டாங்களே, இவன் சைத்தான்கிறான. அப்ப நம்ம இத்தனை வரையும் நம்ம மதிப்பு போயிருமே, வேற ஒரு காரணம் கிடையாது, நம்ம மதிப்பு போயிருமே. இது சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஆயத்துக்கு பல மேடைகள்ல தர்ஜுமா செய்யும் பொழுது சைத்தான் ஹாருத் மாருத், சைத்தான் ஹாருத் மாருத் மலக்கு, ஹாருத் மாருத் மலக்கு லட்சம் தடவை கதை சொல்லியாச்சு. இந்த கதையை கேட்டவன அவன் உசுரோட உட்காந்துட்டு இருக்கான். அவன் மத்தியில எப்படி வாபஸ் வாங்குறது? ஹாருத் மாருத்துல உனக்கு தப்புங்கிறியா, சேலஞ்சு வாங்க, விவாதத்துக்கு வாங்க. நம்ம வேண்டியதில்லை, நம்ம கரையில் ஒரு இஸ்லாமிய கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவரை வச்சு நீங்க வாங்க, எந்த உலமா வேணாலும் கூட்டிட்டு வாங்க, இந்த வசனத்துக்கு இதான் சரி என்று அந்த மாணவரை வச்சு நான் நிரூபிக்கிறேன். எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி நிரூபிக்கலன்னா நீங்க சொல்ல ஒத்துக்கிறேன். பல முறை கேட்டாச்சு வரல, என்கிட்ட போன் பண்ணுங்க, போனா இந்த தொடர்பு பண்ணி கேள்வி கேளுங்க. ஒரு கேள்வி கேட்க வேண்டியதில்லை, ரெடின்னு சொல்லுங்க. நாங்க யாரும் வர வேண்டியதில்லை. நீங்க செஞ்ச எல்லா தில்லு முள்ளுகளுக்கும் மார்க்குங்கிற மாதிரி 10வது பேர்ல உளர்றதுக்கும், ஒரு நாளைக்கு எஸ்ங்கிறது நோங்கிறதுக்கும், குரானை ஆதாரம் இல்லாம உளர்றதுக்கு, கள்ள நம்பரை கொடுத்து மக்களை ஏமாத்துறதுக்கு எல்லாமே பேசுவாங்க. விவாதம் நடத்துவது நாங்க விவாதத்துக்கு வர தேவையில்லை.
சாதாரண ஒரு 5 வருஷம் தவறு இருந்த ஒரு சகோதரன் கேட்பான், அந்த கேள்வி கேட்கலாம், பதில் சொல்ல முடியாது. அதனால இந்த ஆருத்து மாருத்து மேட்டர் வந்து பயங்கரமாக்கி உலகத்தில் இல்லாம பயங்கரமான பாரதூரமான குற்றம் யாரு விமர்சிக்க விவசாய வேணாமா? மலக்க வந்து சைத்தானாக்குற ஆளுக்கு வைக்கப்படணுமா? மலக்குகளை கண்ணியப்படுத்தணும் வைக்கப்படணுமா? நாங்க மலக்குகளை கண்ணியமான இடத்துல வச்சு போற்றுகிறோம், மற்ற வசனங்களுக்கு முரணா வரக்கூடாது இருக்க வேண்டி மலக்குகளை வந்து கேடுகட்டவர்களாக சித்தரிக்கக்கூடியவர்களுக்கு வெக்கத்தை காணாம். நம்ம வெக்கப்படணுமா? வெக்கப்படணும், நீங்க வெக்கப்படணும். ஹாருத் மாருத் என்ற மலக்குகள் மீது கண்ணியத்தை, ஹாருத் மாருத் என்ற சைத்தான்களை மலக்கு என்று சொல்லி மலக்குகளுடைய கண்ணியத்தை கெடுத்ததற்காக வேண்டி வெக்கப்பட வேண்டியது, மன்னிப்பு கேட்க வேண்டியது, திருத்த வேண்டியது உங்களுடைய தமிழாக்கங்களை தானே தவிர ஹாருத் மாருத் என்ற சைத்தான்களுக்கு வக்காலத்து வாங்குற உங்களுடைய தர்ஜுமாக்கள் திருத்தப்படணுமே தவிர இதுதான் சரி என்பதை எந்த இடத்துலையும் நாங்கள் நிரூபிக்க தயாரா இருக்கோம். அதனால ஹாருத் மாருத் சம்பந்தமான உங்களுடைய கேள்விக்கு இதுவே போதும் நினைக்கிறேன். நான் சொன்னதை விட அதிகமாக தமிழ் தப்சீர் இப்னு கசீர்ல வந்து ஒரு 15-20 பக்கத்துக்கு அந்த டீடைல்ஸ் எழுதியிருக்கிறாங்க. நீ படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல யாரு குழப்பவாதிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். எந்த அந்த ஹாருத் மாருத் சம்பந்தமா சொல்ல அம்புட்டு கட்டுக்கதை, கப்சா, பொய், எதுக்கு அறிவிப்பு கிடையாதுன்னா எழுதப்பட்டிருக்கு. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க.